பழனிசாமி, நீ பெரிய இடத்துல வேலை பார்க்குற, சொந்த வீடு இருக்கு, நீ பொண்ணு கேளு, ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற. ஆனா அந்த ஒண்ணுமில்லாத வெறும் பயலுக்கு என் பொண்ணை தரமாட்டேன். மாமா, இப்ப அவன் வெறும் பையன் இல்ல, பெரும் பையன். நேத்துக்கு தான் 10,000 ரூபாய் கொடுத்து 2 பசுமாடு வாங்கி கொடுத்துருக்கேன். நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன், நீ அவன் பின்னாடி சுத்துறதும், அவனை கண்டு பயப்படுறதும், அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏதாவது பொண்ணுக்குன்னு தொட்டுட்டியா? அவன் பார்த்தானா பஞ்சாயத்துல வச்சு மானத்தை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அந்த வாக்கை நிறைவேற்றி வைக்கணும்ல. அந்த வேட்டி கட்ட தெரியாத வயலுக்கெல்லாம் நீ ஏன் வாக்கு கொடுக்குற? நீ வாக்கு கொடுத்தாலும் நான் பொண்ணை தர மாட்டேன். இப்ப என்னதான் பண்ண சொல்ற மாமா? முதல்ல அவனை வேட்டி கட்ட சொல்லு, ஒழுங்கா கட்டுறா நான் பாத்துக்கிட்டு அப்புறம் என் பொண்ணை கொடுக்குறேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி, நாளைக்கே 10 வேட்டி வாங்கி கொடுத்து அவனை கட்ட சொல்றேன். சரி, அந்த பையகிட்ட ஒரு பைசா கூட கிடையாது, கல்யாண செலவெல்லாம் யார் பண்றது? கரிச்செட்டி பையன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லா செலவையும் நம்ம தலையில கட்ட பாக்குறான். சரி மாமா, பொண்ணுக்கு நீங்க தானே செலவு பண்ணணும். வாஸ்தவம் தான். இப்ப என்கிட்ட வசதி இல்லையே, 2 வருஷம் கழிச்சு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ அவசரப்படுறிய. கல்யாண செலவெல்லாம் நான் ஏத்துக்கிட்டா நீ பொண்ணை கொடுப்பியா? ஒரு விதத்துல எனக்கு சௌரியம் தான். ஒரு விதத்திலயா உனக்கு சௌரியம்? பல விதத்துல உனக்கு சௌரியம். சரி, பையன் ஜாதகத்தை கொண்டு வா, பார்த்து ஏற்பாடு பண்ணுவான். ஐயோ, இப்பதான் எனக்கு தலையே சுத்துது. அவனுக்கெல்லாம் ஜாதகம் ஏது மாமா? அவனை பெத்தாங்களா இல்ல ரெடிமேடா செஞ்சாங்களான்னே தெரியல. எல்லாம் இந்த ஓட்டக்கால்னாவால வந்த வேணா. என்ன ஓட்டக்கால்னாவா? அது ஒண்ணுமில்ல, காசை சுண்டி விட்டு பூவா தலையா பாக்குறது இல்ல. அதுல நான் அவன்கிட்ட தோத்துட்டேன். எதுக்கு நீ கண்டதெல்லாம் நோண்ற? கல்யாண செலவு தான் நான் ஒத்துக்கிறேங்கறல்ல. சரிப்பா, இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்களா, கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். நீ ஏன் நல்ல நாளா பார்த்து ஏற்பாடு பண்ணு. அப்ப நான் வரட்டுமா? தட்டு. ஓ, குடுத்துட்டு போற முறையா? நான் எடுத்துட்டு போற முறையான்னு நினைச்சுக்கிட்டேன். சரிதான். வாங்க, எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும். தங்கச்சி வந்து என்னையா முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, இன்னும் அந்த தடியனை காணோம். அலங்காரம் பண்ணிட்டு இருக்காருண்ணே, இப்ப வந்துருவாரு. அலங்காரமா? இவனுக்கா? என்னதான் அலங்காரம் பண்ணாலும் குரங்கு மனுஷனாக முடியுமா? ஏயா இம்சை பண்றீங்க? அவனை கொண்டாங்கய்யா. என்ன குரங்கு கிறங்கு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது மனுஷன் குரங்குல இருந்து தான் உற்பத்தி ஆனான்னு இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்க வாங்க மாப்பிள உட்கார். என்ன கல்யாணோட மாதிரி தெரியலையே? பின்ன என்ன காய்கறி விக்கிற சந்த மாதிரியா இருக்கு? அது இல்ல, இன்னும் கொஞ்சம் தோரணங்கிறனா அது இதுன்னு பண்ணிருக்கலாமே. ஆமா, இது என்ன மேளம்? தோல் மேளம். அது தெரியுது. என்ன ஊரு? லோக்கல். இந்த காரக்குறிச்சி அருணாச்சலம் ராஜரத்னம் பிள்ளை இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா? அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்கப்பா. ஓ, என் தகுதிக்கு இவங்க ஒத்துப்பட்டு வருமா? வராதுதான். இந்தப்பா, இன்னைக்கு மட்டும் இவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி அடிங்கப்பா. முத்தண்ண, பழனிசாமி என்ன இவ்வளவு தூரம் செலவு பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே ரொம்ப பெருசு. இந்த லட்சணத்துல இளையராஜா கச்சேரி ஏன் வைக்கல, எஸ்பி பாலசுப்ரமணியம் ஏன் வரலன்னு கேப்பீங்க போல இருக்க. நேற்று வரைக்கும் சிங்கிள் டீக்கு லாட்டி அடிச்சத மறந்துடாதீங்க. பழனிசாமி, நீ பேச வேண்டியதெல்லாம் இந்த பயல்கிட்ட சொல்லி கொடுத்து பேச வச்சு என்னை அவமானப்படுத்துறியா? நானா அந்த கல்யாணம் வேணும்னு உன்னை கால் பிடிச்சு கெஞ்சினேன்? எங்க தாத்தா புதைச்சு வச்ச ஓட்டக்கல் நான் இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த கல்யாணம் வேணா, ஒண்ணு வேணா, போயா. மாப்பிள, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏண்டா வாழ போலவாயா? உன்னை யாரா வாயை திறக்க சொன்னது? உன்னை நான் அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன். ஓடி போய் நாய கிட்ட வராத, போயிரு. மாப்பிள, நீங்க வாங்க. சுத்தி போனா லேட் ஆகு, இப்படியே குறுக்கு வழியே வாங்க. இங்க நீங்க மாப்பிளையா நான் மாப்பிளையா? நீங்க தான் மாப்பிள. எனக்கு மட்டும் சின்ன சருகை, உங்களுக்கு மட்டும் பெரிய சருகையா? ஏண்டா ஆறுமுகம், இந்த முத்து பயலுக்கு பழனிசாமி ஏன் இப்படி பயப்படுறாரு? அதை கேட்க போய் தான் எனக்கு உதவி விழுந்தது. கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவம் தேவோ பிரகஸ்பதிகி த்ருவந்த இந்திரசாக்னஞ்ச ராஷ்டிரம் தாரயதாம் த்ருவம். மாப்பிள இந்தாங்க, மங்களி தாரணம் பண்ணுங்க. பழனிசாமி, பழனிசாமி, நான் இங்கதான் இருக்கேன். என்னமோ சிங்கப்பூர் ட்ரங்கால் போட்ட மாதிரி கத்திட்டு இருக்க. இது என்னது? இது தாலி. அது தெரியுது. என் பொண்டாட்டி கழுத்துல நினைச்சு நிக்க வேணாமா? ஒரு காத்தடிச்சா பறந்துரு போல் இருக்கு. இப்பவே 10 பவுன்ல தாலி வந்தா தான் கல்யாணம். டேய் முத்து, இதுவே 4 பவுன்ரா, 12,000 ரூபாய். இனிமே என்கிட்ட பைசா கிடையாதுடா. இத கட்ட நான் வெறும் பையன் இல்ல, என்கிட்ட நிறைய ஓட்டக்கல்லாம் இருக்கு. அதை வச்சு பொழைச்சுக்கிறேன். புடியா? புடியா, உடனே கொடுத்தா வாங்கிக்கிறேன். டேய் முத்து, இப்ப கட்டுறா. 6 ஏக்கர் நஞ்ச நிலம் இருக்கு, அதை வித்தாவது நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். கட்டி மேளம், கட்டி மேளம், கட்டி மேளம். தந்து நானேனா மம ஜீவன ஏதுனா. போதும்பா, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் போயிட்டாங்க, நானும் புறப்படுறேன். இருங்க, இந்த முதல்வருக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இனிமே அதெல்லாம் உன் மாமனார் பாத்துக்கு வர்றா. பழனிசாமி, கல்யாண செலவெல்லாம் நீயே பாத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட, அதே மாதிரி முதல் இரவையும் நீயே பாத்துக்கோ. அவர் கல்யாண செலவு சொல்றாரு. அப்புறம் கருப்பா திராட்சை பழம் இருக்குமே, பாத்திருக்கீங்களா? நீ பாத்திருக்கியாடா? கேள்விப்பட்டிருக்கேன். அது 2 கிலோ பிடிச்சுங்க. இந்த உருண்டையா சிகப்பா இருக்குமே, அது என்ன? ஆப்பிள். அதுல 2 டஜன் பிடிச்சுங்க.
அப்படியே ஒரு சீப்பு மலைப்பழம் வாங்கிக்கோங்க. மலைப்பழா வாங்கிக்கிறேம்மா. அப்புறம் ஒரு சொம்பு பால் வாங்கிக்கோங்க. பால் வாங்கிக்கிறேன். இருங்கண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பாட்டில் தேன் வாங்கிட்டு வாங்க. ஏன்டா முதலிரவுனா பாலும் பழம் கேட்பாங்க, நியாயம். நீ எதுக்குடா ஒரு பாட்டில் தேன் கேக்குற? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்களேன். அது சரிப்பா, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். நீ தேனை வச்சு தேன் நிலவையே முடிச்சாலும் முடிச்சுக்குவேன்.